கொடுத்தது யார் சார்? எத்தனை லஞ்ச லாவணியை பூதிச்சு இன்னைக்கு 3 உயிர் போய் 4 உயிர் போயிருக்கு. அடுத்து எத்தனை உயிர் போகணும்? கனிம வளத்தை எத்தனை தோட்டத்துல பர்மிஷன் எதிர்த்து கேட்கறவங்கள லாரியை விட்டு புல்லட்டை விட்டு அடிக்கிறது சொல்லி திண்டுக்கல் மாவட்டம் தென்னம்பட்டியில் மண் அள்ள தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் உயிரிழந்திருந்த நிலையில் புகார் அளித்தவர்களை மண் மாஃபியாக்கள் மிரட்டுவதாக காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமலை அருகே தென்னம்பட்டியில் நேற்று மணல் அள்ளி தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் குளிக்கச் சென்ற நிசாந்த் என்ற பள்ளி மாணவன் பலியானான். இதனை அடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிசாந்தின் தந்தை சக்திவேல் வடமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் புகார் அளித்தால் உங்களை கொலை செய்து விடுவோம் என்று மணல் மாஃபியாக்கள் தங்களை மிரட்டுவதாக இறந்த மாணவனின் உறவினர்கள் இன்று வடமலை காவல் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவன் இழப்பிற்கு காரணமான கிராம நிர்வாக அதிகாரி, வட்டாட்சியர், கனிம வளத்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அனைவரும் நேரில் வரவில்லை என்றால் உள்ளே வாங்க மாட்டோம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 4 அளவிற்கு மணல் தோண்டிய மணல் அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீது அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தனது மகனை இழந்து தாயும் தந்தையும் கதறி அழுத சம்பவம் இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.